உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூடான சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரஃபாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு 4-5 விசில் விட்டு இறக்கி ஓப்பன் பண்ணி உருளைக்கிழங்கோட தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி 1க்கு 2 மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிடுங்க. அடுத்து 1 கப் தயிர், புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சு இந்த தயிரில் உள்ள சேர்த்துருங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இதையும் ஆற வச்சு உள்ளே சேர்த்து ஒன்ஸ் கலந்துருங்க. அடுத்து தாளிப்புக்கு பேனில் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 3/4 ஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தி சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துருங்க. கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிரில் உள்ள கொட்டிடலாம். உள்ள கொட்டி ஒன்ஸ் கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான நேபாளி சுக்கானி ரெடி. இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.